என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகள் நீ தெளிவாக கேட்டுக்கொண்டாயானால் வரப்போகின்ற பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கான உண்மைகளை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, கருப்பன் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துகிறேன், உனக்கு எந்த உண்மையை தெரியப்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பன் கருப்பன் நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாள் என்றும், இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு நீ சுதாரித்து கொண்டாயானால் அந்த கடினமான நாளிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும் என்பதனையும் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம்தானே. இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எதற்கும் கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, தன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எக்காலத்திலும் உனக்கென உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் நாம் ஒவ்வொரு விடியலையும் குறை சொல்கிறோமே தவிர நாம் என்ன தவறு செய்தோம் என்பதனை பற்றி நாம் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பது கிடையாது. நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை பற்றி நாம் ஒரு நொடி பொழுதும் சிந்தித்தது கிடையாது. நம் பக்கம் ஏதும் தவறு இருக்கின்றதா, நாம் சரியாகத்தான் இந்த விஷயத்தை செய்கிறோமா என்பதனை சற்று நீ கவனத்தில் எடுத்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெரிதுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சொல்லிக்கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். அப்பன் எதையும் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை. இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில் சாதாரணமாக நடத்திவிடவில்லை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரிய வரும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் மறைந்து கிடக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள். விடியல் என்பது உனக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்பதனை விட அதை உனக்கு நீ சாதகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. விடியும் பொழுதே ஏதாவது ஒரு தெய்வத்தை துணை கொண்டு நீ உனக்கான நாளாக அந்த நாளை மாற்றிவிட முடியும். எல்லா நாளிலும் உன் குல தெய்வத்தை நீ நினைக்கலாம். அவர்களை நினைப்பதற்கென்று நேரம் காலம் எதுவும் கிடையாது. அதுபோல உன் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களையும் உன் குலசாமியான இந்த கருப்பனையும் நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைக்கலாம். விடியும் பொழுது உன்னுடைய உள்ளங்கையில் கண் விழித்து நீ தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களின் நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த நாளை தொடங்கச் செல்லலாம். இருந்தாலுமே நாளைய தினம் கடினமான நாளாக இருக்கும் என்று கருப்பன் சொல்கிறேனானால் அந்த கடினமான நாளை முதலில் குறைப்பதற்காகத்தான் ஆரம்பம் முதலே தெய்வத்தை துணை கொண்டு அந்த விடியலை நீ எதிர்கொள் என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். தெய்வம் துணை இருக்கிறது என்பதோடு மனதில் நிலையான ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த படுக்கையிலிருந்து நீ எழுந்திருக்க வேண்டும். அடுத்ததாக என் பிள்ளை, நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? நாளைய தினம் உன்னை ஒருவர் உன் பின்னாலேயே வந்து கண்காணிக்கப் போகின்றார். அப்படியானால்
அவரிடமிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். அதனால் நான் சொல்வது போல இந்த நாளை முதலில் நீ இவரிடத்திலிருந்து நீ கடந்து வருவதுதான் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கும். அவர் யார், எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே ஒருவருக்கு தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். மேலும் மேலும் பல வெற்றிகளை என்னவென்று சொல்லி கொடுக்கும். நீ எதை தேடுகிறாய், எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு நான் உன் கைகளில் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நடத்தினாலும் அந்த விஷயத்தை நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும். உனக்கே உனக்கானதாக இந்த கருப்பன் கொடுப்பதாக எண்ணி அதனை நீ உனக்கு சாதகமாக பெற்றுவிட வேண்டும். அப்படியானால் இந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற துடிக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்து விடும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் உனக்கு தெரிவிக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, கருப்பன் சொல்வது போலத்தான் நாளைய விடியலில் உன்னை ஒருவர் கண்காணிக்கிறார் என்றால் அவருக்கு பயந்து உன்னை நடக்கச் சொல்லவில்லை. அவர் என்ன நோக்கத்திற்காக உன்னை கண்காணிக்கிறாரோ அதை புரிந்து கொண்டாலேயே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த கருப்பன் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நல்ல சக்திதான் உன்னை தொடர்ந்து வருகிறது. அப்படியானால் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை பின்தொடர்ந்து வருவது யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, அது அந்த கந்த பெருமானை அன்றி வேறு யாரும் கிடையாது. கந்தன் உன்னை தேடி வரப்போகின்றார். இந்த கருப்பனும் அவரோடுதான் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறையும் நாளை மட்டும் செய்து விடாதே. அப்படியானால் மற்ற நாளில் செய்யலாமா என்று கேட்பாயல்லவா? என் குழந்தையே, தெய்வம் இருக்கிறது என்று நம்புகின்றவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிட மாட்டார்கள். நான் முன்பு செய்திருந்தேனே என்று நீ கேட்பாயானால், செய்த தவறை வாழ்க்கையில் தவறு என்று உணர்ந்து விட்டாயானாலே அதுவே போதும். அது உனக்கு மிக பெரிய மன்னிப்பினை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை உணர வேண்டிய தருணம். எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும், இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கிறேன் என்பதும் இனி எந்த காலகட்டத்திலும் உன்னை பெருமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகள் எப்பொழுதும் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் உன்னோடு இருந்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதி செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை நீ தவற விட்டு விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்க போகும் இந்த நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
சரியான தருணத்தில் நீ என்னவென்று என்னை உணர்ந்து கொள். தெய்வம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பது தெரிந்துவிட்ட பிறகும் நாம் ஒரு தவறை தெரிந்தே செய்தோமானால் நிச்சயமாக தெய்வம் எக்காலத்திலும் உனக்கு துணை நிற்காது. இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு தெய்வமே கதி என்று நம்பி அவர்களை வணங்கி அவர்களை உன் அருகில் நீ வரவழைத்ததற்கும் எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தெய்வம் அதனை கவனிக்காது என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு. உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தெய்வம் கவனிக்கின்றது. தெய்வம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அதன் உண்மைத்தன்மை, யார் பக்கம் தவறு இருக்கிறது, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்ட பிறகுதான் தெய்வம் அதற்கான தண்டனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தரும் பொழுது, இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் பொழுது, நீ நல்ல விஷயங்களை எல்லாம் சரியான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தவும் பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கவும் அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நாம் நமக்கானதாக சரி செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. கருப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன். இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். எந்த திருப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்வது போல இன்று கருப்பன் சொன்ன விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள். நாளைய தினம் கந்தபெருமானும் இந்த கருப்பண்ண சாமியும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றோம். அதனால் எந்த தவறுகளையும் செய்து விடாமல் உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ உதவிகளை செய்ய வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் இதற்கும் கடினமான நாள் என்று கருப்பன் சொன்னதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, நிச்சயமாக நாம் நம்மை அறிந்தும் அறியாமலும் எதையாவது செய்து கொண்டே சென்றிருப்பதற்கும் மிகவும் கவனத்தோடு தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு அதனை எதிர்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா? அப்படியானால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உன் மீது இருப்பதாக உனக்கு தோன்றும். நாம் இதிலிருந்து தவறிவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றும். எந்த காலத்திலும் நாம் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால், இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணரும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை அப்பன் உன் முன்னால் எடுத்து வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் தருகின்றேன். அதுபோல நீயும்
ஒரு நாளிலாவது தெய்வத்தின் மீது அன்பு கொண்டும் தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்கின்ற எண்ணம் கொண்டும் நீ சரியான பாதையில் செல்லும் பொழுதுதான் அங்கே எந்த ஒரு தவறுகளும் உன்னை தெரிந்தும் தெரியாமலும் உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நாளைய விடியல் உனக்கானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.